ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ரோஸில் க்ரோஷே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் 2 டைப்பில் செய்யலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பில் செய்கிறேன். இதில் 3 சைஸில் நம்மளுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம இந்த க்ரோஷே செய்யலாம். ஸ்மால் சைஸ்னால் 31 செயின் போடணும், மீடியம் சைஸ்னால் 61 செயின், லார்ஜ் சைஸ்னால் 91 செயின். இது பேஸ் செயின். அது கூட ஒரு 5 செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அதுதான் நம்மளுக்கு பேஸு. இதை மட்டும் ஃபஸ்ட்டில் நான் சொல்லிடுறேன். நான் ஸ்மால் சைஸில் ஒரு ரோஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு 31 செயின் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் அதுக்கு இந்த ரெட் கலர் காட்டன் யான் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். அந்த ஸ்லிப் நாட் எப்படி போடணும்னா இந்த மாதிரி வச்சு ஒர்க்கிங் யானை தான் உள்ளே எடுக்கணும். ஒர்க்கிங் யானை உள்ளே எடுத்துட்டு இதில் நீடில் உள்ளே விட்டு இந்த 2 வரலால் இந்த யானை நல்லா பிடிச்சிக்கோங்க. இவ்வளோ லென்த்தில் த்ரெட் இருக்கணும். இருந்துட்டு பாருங்கள் நான் செயின் எப்படி போடுறேன்னுட்டு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இன்னொரு டைம் சுற்றிக்கணுன்னா சுற்றிக்கலாம். இந்த செயின் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா கரெக்டாக இந்த நீடில் உள்ளே போயிட்டு வர கேப் தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக போடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு கவுண்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும், தப்பாகவும் வரும். இதுதான் செயின் போடுறது. இந்த மாதிரி நான் எவ்வளோ செயின் போடுறேன்னா 31 செயின் நான் போட்டுக்கிறேன். இதையெல்லாம் எப்படி செய்யணுங்கிறத நம்ம ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக செயின் வரும். லூஸாக போட்டோம்னா இந்த மாதிரி பிடிக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இவ்வளோ கேப்பில் தான் இந்த கேப்பில் வச்சுட்டு போடணும். அதுமாதிரி இந்த 2 ஃபிங்கரும் ஒவ்வொரு செயின் போடும்போதும் தள்ளி கொண்டு வந்துடணும். இந்த நீடில் வர கேப் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும் செயினுக்கு. இங்கே பாருங்கள், இந்த 2 ஃபிங்கரும் நான் தள்ளி இங்கே கொண்டு வந்துக்கிட்டேன். இப்படி 31 செயின் போட்டுக்கலாம். 25, இது 26, 27, 28, 29, 30, 31. இதுதான் பேஸு. நான் இந்த அளவுக்கு செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு செயின் நான் போட்டுக்க செயின் உங்களுக்கு வித்தியாசம் தெரிதா பாருங்கள். நல்லா ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது. அப்போ தான் நமக்கு செயின் கவுண்ட் பண்ண முடியும். கரெக்டாக 31 செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா திரும்ப இதுக்கு இந்த பேசிக் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு 5 செயின் போடணும். சப்போஸ் 61 செயின் போட்டிங்கனாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா 5 செயின் போடணும். இது 3, 4, 5. என்னோட இந்த 2 ஃபிங்கரும் இந்த 2 கையும் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 ஃபிங்கரும் இந்த மாதிரி நம்ம போட தள்ளி கொண்டு வரணும். இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும். இந்த 2 வரல வச்சு இதை அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்கு இது அடுத்த இதில் எப்படி போடணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ.